திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்ட். நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகோஸ்ட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோதுமை ரவா உப்புமா தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இதை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போறேன். வாங்க இந்த கோதுமை ரவா உப்புமா எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா நான் ஆட் பண்றேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நல்ல கோல்டன் கலர்ல வரணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இது எடுத்துடலாம். அடுத்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்க இஞ்சியை நான் ஆட் பண்றேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட பொடியா நறுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோதுமை ரவையை நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்க எவ்வளவு ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு 3 பங்கு தண்ணி ஊத்திக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதுல 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுக்கங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.